ஓம் சாந்தி 26/8/2024 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பாபா உயர்ந்த மனிதர்களாகிய உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றும் தருவதில்லை. ஆ மற்றும் ஆ, அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தி என்ற 2 எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபம். உயர்ந்த தந்தை குழந்தைகளை உயர்ந்தவர் ஆக்கணும்னா கஷ்டம் எதுவுமே கிடையாது. 2 வார்த்தையின் நினைவின் மூலமாக நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறார். கேள்வி: ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமை எது? அதை செய்வதில்தான் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பதில்: ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமையாவது பதீத்தர்களை பாவனமாக ஆக்குவது. தந்தைக்கு பாவனமாக ஆக்குவதில்தான் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தந்தை வருவதே குழந்தைகளுக்கு சத்கதி அளிக்க, அனைவரையும் சதோபிரதானமாக ஆக்குவதற்கு. ஏனெனில் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். இந்த ஒரு பாடத்தில் அனுபவம் மிக்கவர் ஆகுங்கள். எந்த பாடம் அப்படின்னா, நான் ஆத்மா, நாம் தேகமல்ல ஆத்மாக்கள். இந்த பாடத்தில் நீங்கள் பக்கா ஆகுங்க, அனுபவசாலி ஆகுங்க. இதே பாடத்தின் மூலமாக தந்தையின் நினைவு இருக்கும் மற்றும் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது என்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தைக்கு கூட குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக ஆக்குவதில் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே பதீத்த பாவனரான தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் அந்த ஒரே ஒரு தந்தை தான், வேறு யாரும் கிடையாது. இப்பொழுது அனைவரும் அவசியம் வீடு செல்ல வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். புருஷார்த்தம் அதிகமாக செய்வதற்காக நினைவு யாத்திரை அவசியமானது என்று இப்பொழுது பாபா கூறுகின்றார். ஏன்னா நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாக ஆகும். பிறகும் படிக்கவும் வேண்டும். அதனால் பாபா சொல்கிறார், முதல்ல அதாவது தந்தையை நினைவு செய்யுங்க, பின்னாடி உங்களுடைய ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. இதற்காக தான் பாபா இப்போ டைரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் தான் 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. 84 பிறவிகளை பற்றி நீங்கள் தான் இப்போ தெரிஞ்சிருக்கிறீங்க. சதோபிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆயிருக்கிறீங்க. படி இறங்கி இறங்கி கீழே வந்துட்டீங்க. இப்பொழுது மீண்டும் நீங்கள் சதோபிரதானமாக மாற வேண்டும். சத்தியுகம் என்பது தூய்மையான உலகம். அங்கு ஒருவர் கூட பதீத்தமானவர்கள் இருக்க மாட்டாங்க. சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்காது. அங்கே எல்லாமே தூய்மை தான். முக்கியமான விஷயமே, அடிப்படை விஷயமே தூய்மை தான். அதனால் பாபா இப்போ குழந்தைங்கள தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்காரு. இங்கே முதல் முக்கியமான விஷயமே தூய்மைக்கானது தான். இப்போ நீங்கள் தூய்மையாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தூய்மையானால் தான் புது உலகத்துக்கு போக முடியும். மேலும் ஆட்சி புரிவதற்கு தகுதி உடையவராக ஆகணும்னா தூய்மை ரொம்ப ரொம்ப அவசியன்றார். ஆகையினால அவசியம் இப்போ தூய்மையாகணும். ஏன்னா அங்கே பதீத்தமானவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. யார் இப்பொழுது சதோபிரதானம் ஆவதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்களே தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆவார்கள். அடிப்படை விஷயமே ஒன்று தான், தந்தையை நினைவு செய்து சதோபிரதானம் ஆகணும். பாபா ஒன்றும் அதிகமாக குழந்தைங்கள கஷ்டப்படுத்துறதில்ல. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த ஆத்மா பயிற்சி இந்த முதல் பாடத்தில் ரொம்ப அனுபவசாலி ஆகுங்க. நாம் எல்லாருமே தேகம் கிடையாது, நாம் ஆத்மாக்கள். இதில் தான் உங்களுடைய முயற்சியே இருக்குது அப்படின்றார். பெரிய மனிதர்கள்லாம் அதிகமாக படிக்க மாட்டாங்க. 2 வார்த்தைகளில் ஷார்ட்டாக பேசிடுவாங்க. அதே போல் பாபாவும் கூட இங்கே குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. 2 வார்த்தை தான், அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, முன்பு சுகதாமமாக இருந்தது. அதற்கு தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று சொல்லப்படுது. அவர்களும் மனிதர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் தெய்வீக குணமுடையவர்களாக இருந்தாங்க. இச்சமயத்தில் இருப்பவர்கள் அசுர குணமுடைய மனிதர்களாக இருக்காங்க. அவங்களும் மனிதர்கள், இப்போ இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் அவங்களுடைய குணம் தெய்வீக குணம். இப்போ இருக்கக்கூடியவர்களுடைய குணம் அசுர குணமாக இருக்குது. அசுரர்கள் மற்றும் தேவர்களுக்கு இடையில் யுத்தம் நடந்த மாதிரி சாஸ்திரத்தில் காட்டப்பட்டிருக்கு. ஆனால் பாபா சொல்கிறாரு, இது உண்மையாகவே அசுரர்கள் இருக்கிற இடத்துல தேவதைகள் இருக்க மாட்டாங்க, தேவதைகள் இருக்கிற இடத்துல அசுரர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த நேரம் பாபா குழந்தைகளை பிராமணராக்கி பிராமணரிலிருந்து தேவதை ஆகுவதற்கான யுக்தியை சொல்லி கொடுக்குறார்.
மற்றபடி அசுரர்களும் தேவதைகளுக்கும் இடையில் யுத்தத்திற்கான விஷயம்லாம் கிடையாது. தேவதைகள் அஹிம்சா பரமோ தர்மத்தை சேர்ந்தவர்கள். தேவதைகள் எப்போவுமே சண்டை போட மாட்டாங்க. சண்டை போடுவதற்கான விஷயம் கிடையாது. அங்கே இம்சைக்கான விஷயமே அங்கே கிடையாது. அதனால் அது எல்லாம் சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்க விஷயமே தவிர உண்மையாகவே தேவதைகள் சண்டை போடக்கூடியவர்கள் கிடையாது. அவங்களாம் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் அப்படின்றார். இப்பொழுது கலியுகத்தில் இருப்பவர்கள் கல் போன்ற புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் எல்லாருமே தங்க புத்தி உடையவர்களாக இருக்காங்க. ராஜ்யம் இருப்பதோ பாரஸ்நாத்தினுடையதாகும். ஆனால் இங்கே அந்த ராஜ்யம் கிடையாது. துவாபர யுகத்தில் ராஜாக்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த ராஜாக்கள் எல்லாமே எப்படிப்பட்ட ராஜாக்கள்னால் அப்பவித்திரமான ராஜாக்களாக இருக்கிறாங்க. தூய்மை இழந்தவர்களாக இருக்காங்க. ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் வேணால் இருக்கலாம், ஆனால் தூய்மையினுடைய கிரீடம் அவங்கள்ட்ட இருக்காது. அதாவது அவங்க தூய்மையாக இருக்க மாட்டாங்க அப்படின்றார். அங்கே சொர்க்கத்தில் எடுத்துக்கிட்டால் எல்லாருமே தூய்மையாக இருப்பாங்க. ஒளி கிரீடம் என்பதனுடைய பொருள் மேலே ஏதோ ஒளி நின்றுட்டுருக்குங்கிறது கிடையாது. அது தலைக்கு பின்னாடி ஆத்மாவினுடைய தூய்மையினுடைய வெளிப்பாடு, ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அப்படின்றார். இச்சமயம் நீங்கள் கூட தூய்மையாக இருக்கிறீங்க, தூய்மையாக ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய ஒளி எங்கே உள்ளது? பாபாட்ட யோகம் வைக்கணுன்றார். தந்தையுடன் யோகம் கொண்டு தூய்மை ஆகிறீர்கள் என்பதை நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் சொர்க்கத்தில் விகாரத்துக்கான விஷயமே கிடையாது, விகாரத்தின் பெயர் கூட கிடையாது அப்படின்றார். நீங்கள் அஹிம்சாவாதி ஆகிறீங்க. உங்களுடைய வெற்றி யோக பலத்தினால் ஆகின்றது. நினைவு யாத்திரை மூலமாக உங்களுடைய பல பிறவிகளின் எல்லா விகர்மங்களும் விநாசமாக போகிறது. பல பிறவிகள் என்றால் எப்பொழுது முதல் அப்படின்னு கேட்குறார். விகர்மங்கள் அதாவது தீய செயல்கள் எப்போதிலிருந்து ஆரம்பமாகுது? முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராகிய நீங்கள் தான் வரீங்க. சத்தியுகம் அதாவது சூரிய வம்சத்தினர், பிறகு சந்திர வம்சத்தில் 2 கலை குறைஞ்சி போயிடுது. பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. துவாபர யுகத்திலிருந்து தான் நீங்கள் விகர்மம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றார். இப்பொழுது அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, தந்தையை நினைவு செய்து மீண்டும் சதோ பிரதானம் ஆகணும். யார் முந்தைய கல்பத்தில் முயற்சி செய்தார்களோ அவர்கள் மீண்டும் முயற்சி செய்து சதோ பிரதானமாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாபா சொல்கிறாரு, இந்த நாடகம் எந்த அளவுக்கு விசித்திரமாக அமைக்கப்பட்டிருக்கு, இதை அறிந்து கொள்வதற்கு கூட நல்ல அறிவு வேணுன்றார். எப்படி நீங்கள் கீழே இறங்கினீர்களோ இப்பொழுது மீண்டும் நீங்கள் ஏற வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் ஏறும் கலையில் கூட எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, வரிசை கிரமமாக தான் தேர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். பிறகு வரிசை கிரமமாக கீழே வருவீங்க. உங்களுடைய லட்சியம் நோக்கமே சதோ பிரதானம் ஆகணும். இப்போ அதுக்காக தான் நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, இந்த காட் ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி அதாவது இறை தந்தையின் உலக பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை கூட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றார். இதில் மனிதர்களுடைய பெயரே கிடையாது. இதில் முழுக்க இறைவனுடைய பெயர் தான் இருக்குது. இதனுடைய திறப்பு விழா யார் செய்கிறார்கள்? நீங்கள் பெரிய மனிதர்கள் மூலமாக திறப்பு விழா செய்விக்கிறீங்க. ஆக பெரியவர்களுடைய பெயரை கேள்விப்பட்டு நிறைய பேர் வருவாங்க அப்படின்றார். ஒருவருக்கு பின்னால் ஏராளமானோர் வருவாங்க. எனவே பெரிய பெரிய மனிதர்களின் அபிப்பிராயங்களெல்லாம் பிரசுரியுங்க அப்படின்னு பாபா எழுதுகிறார். பிறகு இதெல்லாம் மனிதர்கள் பார்த்துட்டு, இந்த பிரம்மா குமாரிகளிடம் இவ்வளோ பெரிய பெரிய விஐபிங்கள் மனிதர்கள்லாம் போகிறாங்களே, அப்போ நாமளும் போகலான்னு அவங்களும் கூட விருப்பப்படுவாங்க அப்படின்றார். எனவே அப்போ யாரெல்லாம் இந்த போல் பெரிய பெரிய மனிதர்கள் வராங்களோ அதெல்லாம் நீங்கள் பிரசுரிங்க, நோட்டீஸ் அச்சடித்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே தூய்மை இழந்துட்டதுனால தான் எல்லாருமே பதீத்த பாவனரை அழைச்சிட்ருக்காங்க. பதீத்த பாவனர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான். அவர் தான் பதீத்த பாவனரா அல்லது இந்த நதிகளா அப்படின்னு கேட்குறார். அதனால் நீங்கள் தெளிவாக எடுத்து கூட மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். அமிர்தசரஸில் கூட குளங்கள் இருக்குது. தண்ணீர் முழுவதும் அசுத்தமானதாக இருக்குது. அதே பிறகு அமிர்தத்தின் குளம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாம். பெரிய பெரிய ராஜாக்கள் கூட அமிர்தமாக நினச்சிக்கிறாங்களாம். எனவே பெயரே அமிர்தசரஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்றார். இப்பொழுது கங்கையை கூட அமிர்தம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. தண்ணீர் எவ்வளோ அசுத்தமாகி விடுகிறது என்றால் கேட்கவே வேணாம், ரொம்ப அசுத்தமாக இருக்குது. ஆனால் அதை கூட அவங்க ஒரு அமிர்தமாக நினைக்கிறாங்க.
பாபா இந்த நதிகள் ஆகியவற்றில் ஸ்நானம் செஞ்சிருக்கிறாரு. யாருன்னா பிரம்மா பாபா. மிகவுமே அசுத்தமான தண்ணீராக இருக்குமா. பிறகு அந்த மண்ணெல்லாம் எடுத்து மேலே பூசிப்பாங்க அப்படின்றார். பிரம்மா பாபா இது போன்ற விஷயங்களில் அனுபவசாலியாக இருக்கிறாரு. ஏன்னா இவரை போல் அனுபவம் உடையவங்க வேறு யாருமே கிடையாது. பெரிய பெரிய வைஸ்ராய் ராஜாக்கள் ஆகியோரை கூட சந்தித்த அனுபவம் பிரம்மா பாபாவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, சோளம், கம்பு ஆகியவை கூட பிரம்மா பாபா சின்ன வயசில் விற்றுருக்கிறாரு, வியாபாரம் செஞ்சுருக்கிறாரு. அவர் சிறு வயதிலேயே 4-6 அணா சம்பாதித்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாராம், குஷி அடைஞ்சிருவாராம். இப்போ பாருங்கள், அந்த சிறு வயதில் வியாபாரம் செஞ்ச சிறுவன் தான் இப்போ எங்கேயோ சென்று விட்டார் அப்படின்றார் பாபா. கிராமத்து சிறுவன் பிறகு என்னவாக ஆகிறார் பாருங்கள். பாபா சொல்கிறாரு, நான் அப்படி கிராமத்து சிறுவராக இருந்த ஒரு சாதாரண உடலில் தான் இப்போ நான் வரேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். இந்த பிரம்மா கூட தன்னுடைய பிறவிகளை பற்றி அறியாமல் தான் இருந்தார். பிறகு இப்போ சிவபாபா வந்து புரிய வச்ச பிறகு தான் அவரே புரிஞ்சுக்கிறார். எப்படி 84 பிறவி எடுத்து சாதாரண சிறுவனாக ஆனார் அப்படிங்கிறத சிவபாபா இப்போ வந்து புரிய வைக்கிறார். சிவபாபா கூட பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்கார். எளிமையாக பாபாவுக்கு குழந்தைங்களுக்கு ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, எழுந்தாலும் அமர்ந்தாலும் நீங்கள் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. நான் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அப்படின்றத புரிய வைக்கிறார். நாம் எல்லாருமே சகோதரர்கள். அவர் நம்முடைய தந்தை என்பது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தை இப்பொழுது தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துட்ருக்காரு. நாடகத்தின்படி இதற்கு கீதையின் யுகம் அப்படின்னு கூட சொல்லப்படுதுன்றார். ஏனெனில் தந்தை வந்து தான் இந்த ஞானத்தை வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு. இதன் மூலமாக தான் குழந்தைகள் உயர்ந்தவர்கள் ஆகிறீங்க அப்படின்றார். ஆத்மா கூட சரீரத்தை தாரணை செய்து பிறகுதான் பேசுகிறது. பாபாவும் கூட திவ்ய அலௌகீக காரியம் செய்ய வேண்டியிருக்கு. எனவே தான் பாபாவும் கூட சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியிருக்கு. ஆத்மா சரீரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதுபோல் சிவபாபா கூட சரீரம் இல்லாமல் எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? ஆகையினால பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்து வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, இப்பொழுது மியூசியங்களோ நிறைய திறந்துக்கிட்டே இருக்குது, நிறைய திறந்து கொண்டே இருப்பீங்க, இன்னும் போக போக நிறைய பேர் வருவாங்க அப்படின்றார். எப்படி கோவிலுக்கு சென்று தலை வணங்குகிறார்கள், உங்களிடம் கூட லக்ஷ்மி நாராயணரின் படங்கள் இருப்பதை பார்க்கும்போது பக்தர்கள் அந்த படங்களுக்கு முன்னால் பைசா வைக்கிறாங்களாம். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது. பைசா வைக்கும் விஷயம் இல்லை என்று நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பீங்க. இப்பொழுது நீங்கள் சிவன் கோயிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் பைசா வைப்பீர்களா என்ன? நீங்கள் புரிய வைக்கும்போது லட்சியத்தோடு நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றார். ஏனெனில் நீங்கள் அனைவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்றார். இன்றைக்கி உலகத்தில் நிறைய கோயில் இருக்கலாம், ஆனாலும் முக்கியமான கோயில் சிவனுடைய கோயில். அங்கு மற்றவர்களின் விக்கிரகங்களையும் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா விக்கிரகத்து முன்னாடியும் பைசா வச்சுட்டு போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிக்கு அவருக்கு வருவாய் கிடைக்கும். ஆகையினால அவங்க நிறைய சிவன் கோயிலில் நிறைய என்ன பண்ணுறாங்க, விக்கிரகங்களை உருவாக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதை சிவன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது சிவனுடைய குடும்பம்னு சொல்லுவாங்களா? உண்மையாகவே சிவனுடைய குடும்பம்னா எதுன்னா இந்த பிராமண குடும்பம் தான் சிவனுடைய குடும்பம். உண்மையிலும் உண்மையான குடும்பம் பிராமணர்களாகிய உங்களுடையது தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். முதல்ல நீங்கள் எல்லாருமே சிவபாபாவுக்கு குழந்தையாக சகோதரர்களாக இருந்தீங்க. பிறகு பாபா இந்த பூமிக்கு வரும்போது நீங்கள் சகோதரன் சகோதரியாக ஆகிறீங்க. பிரம்மாவுக்கு குழந்தையாக ஆகும்போது சகோதரன் சகோதரி, பரந்தாமத்தில் இருக்கும்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்றார். இங்கு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரி ஆவீர்கள். மற்றபடி உங்களுக்குள்ள வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிறகு ராவண ராஜ்யத்தில் மிகமே விருத்தி ஆகிட்டே போகும் அப்படின்றார். தந்தை எல்லா ரகசியங்களையும் குழந்தைங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிட்டாரு. பிறகும் சொல்கிறாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கிவிடும். படிப்பினால் பாவங்கள் அழியாது, நினைவு யாத்திரை மூலமாக தான் பாவங்கள் அழியும். அதனால் பாபாவுடைய நினைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், முழு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைய வேண்டுமென்றால் தனது புத்தியை பவித்திரமாக, அதாவது தங்கம் போல ஆக்க வேண்டும். மழுங்கிய புத்தியிலிருந்து துல்லியமான புத்தி உடையவராக ஆகி நாடகத்தின் விசித்திர ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
2வது பாயிண்ட், இப்பொழுது தந்தைக்கு சமமாக தெய்வீகமான மற்றும் அலௌகீக செயல்களை செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சாவாதியாகி யோக பலத்தினால் தங்களது விகர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். வரதானம்: கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம்: கர்மயோகி என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் யோகயுக்தாக இருப்பதாகும். கர்மயோகி ஆத்மா கர்மத்தில் யோகத்துடன் சேர்ந்து இருப்பார்கள், அதாவது சமநிலையில் இருப்பார்கள். கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலையில் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைத்தே தீரும். மேலும் யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் வருகிறார்களோ அவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நல்ல காரியங்கள் செய்வோருக்கு மிகவும் நன்றாக செய்கிறார்கள் என கூறி மனதார ஆசீர்வாதங்களும் செய்வாங்க. மிகவும் நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் கூட ஆசீர்வாதங்களே ஆகும். அதனால் கர்மம் மற்றும் யோகத்தில் பேலன்ஸ் வைங்க. கர்மயோகியாக இருந்தீங்கன்னா பாபா மற்றும் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோகன்: ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதீத் நிலையை அருகாமையில் கொண்டு வரும். நல்லது. ஓம் சாந்தி.